வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் சூப்பராக போயிட்டுருக்கு. என்னென்னா 2 டீமாக பிரிஞ்சவங்க சூப்பராக பொங்கல் வந்து ரெடி பண்ணாங்க. அதுலேயும் முத்துக்குமரன் டீம் நல்லா அழகாக பொங்கல் ரெடி பண்ணி சூப்பராக கரெக்டான நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக வந்து முடித்து அதை வந்து கொடுத்தாங்க. ஆனால் ஜாக்லின் டீம் இருக்காங்க பாருங்கள், நிறைய சொதப்பல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தண்ணி அதிகமாகிடுச்சு. எப்படி பொங்கல் தண்ணி அதிகமாகி அதுக்கப்புறம் ஜலடையை வச்சு பொங்கலை வடிகட்டி டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி அப்புறமா வந்து 2 பேரும் கொடுத்தாங்க. முதல்ல வந்து முத்துக்குமரன் டீம் இருக்க அதை சாப்பிட்டாரு. ரெண்டாவது வந்து ஜாக்லின் அவங்க டீம் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அது பிடிச்சி போச்சு இவருக்கு. சொல்கிறேன், இது நல்லா இருக்கே அப்படின்னு. அது நல்லா தானே இருக்கும், நாங்களும் பார்த்தோம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. இதை இவர் போய் வெளியே போய் இந்த நேரத்தில் பார்க்கும்போது அவருக்கு தோணும், ஆனால் பாவிகளா இவ்வளோ வேலைகள் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கடைசியில் இந்த வின்னர் யார் அப்படின்னா பிக் பாஸ் 8 தான்ட்டார். ஏன்னா பொங்கல் வின்னர் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா முத்துக்குமரன் வந்துட்டு அப்படியே கேமரா முன்னாடி போகிறார், அந்த டேபிள் கேமரா முன்னாடி. என்னடா அவர் பார்த்தா அண்ணே அப்படின்னா யாரா அது அப்படி பார்த்தா தீபக் சொல்கிறார், அண்ணே நீ இப்போ கண்டிப்பாக வீட்டில் பொங்கல் கொண்டாடணும்னு தெரியும், ஃபேமிலியோடு கொண்டாடுவேன். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த பொங்கல் நான் நிறைய பேர் கொடுத்தோம், உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ இங்கே இருந்திருந்தா எங்கள் அண்ணா இங்கே இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவர் பேசும்போது டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு, கண் கலங்கிற மாதிரி இருந்தது. எதையுமே மறக்க மாட்டார் இருந்தால். அதுதான் உண்மையிலே சூப்பரான விஷயம். அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கு நல்ல ஒரு காம்போ. அவர் நிறைய திட்டமும் செஞ்சுருக்காரு, நிறைய அறிவுரையும் கொடுத்துருக்காரு. உண்மையிலே இந்த வீட்டுக்குள்ளே இவருக்கு தேவையான அறிவுரைகள், முத்துக்குமரனுக்கு தேவையான அறிவுரைகளை தீபக் நிறைய இடங்களை கொடுத்துருக்காரு. போகும்போதும் இவங்க 2 பேரோட அந்த பாண்டிங் வந்து பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ இங்கே இதை அவர் மறக்காமல் பண்ணும்போது கண்டிப்பாக இதை வந்து பார்த்து தீபக் கண்டிப்பாக வந்து அதை பூரிப்போட பார்ப்பார். தம்பி உர்ரா அப்படின்ற மாதிரி அவரோட வருகையும் வந்து இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. வந்தாருன்னா வேறு மாதிரி வெறுத்தனமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த அழகான முத்துக்குமரன் தீபக் அந்த காம்போ, அந்த நட்பு எப்படி பார்க்குறீங்க, அந்த பாசத்தை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.